ஹலோ வீவர்ஸ், இப்போ ஒரு மெஜர்ட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி அமாவாசை. கோயிலுக்கு போயிருந்தேன், நெய் விளக்கு போட்டேன். அங்கே நிறையா பேர் போட்டாங்க. அந்த தட்டு ஃபுல்லாக நிறச்சி போய் கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நிறையா பேர் டீப்பட்டு கொண்டு வரல, விளக்கு மட்டும் வாங்கிட்டு இன்னொருத்தவங்க டீப்பட்டு கேட்டு போடுத்துனாங்க. தப்பு இல்லை, டீப்பட்டு கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் என்னன்னா, விளக்கு வாங்கின விளக்கு தானே பொருத்தணும். இல்லைன்னா கோயிலில் பூசாரி வச்சுருக்கால பொதுவாக ஒரு விளக்கு, அதில் பொருத்தணும். அதுதான் முறை. ஆனால் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் பொருத்தக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன காரியத்துக்காக ஏற்றிருக்காங்களோ தெரியாது. நல்லதுக்கு ஏற்றிருப்பாங்க, கெட்டதுக்கு ஏற்றிருப்பாங்க. அதில் போய் நம்ம பொருத்தக்கூடாது. 2-3 பேர் பார்த்து அப்படி தான் பொருத்துனாங்க. ஒரு அண்ணா என்கிட்ட டீப்பட்டி வாங்கிட்டு அவருக்கு டீப்பட்டியை பொருத்தவே தெரியலை. 2-3 வச்சு காலி பண்ணிட்டார். அப்புறமா அவருக்கு பொறுமையை இழந்து போய் இன்னொரு விளக்கில் பொருத்த ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்லி அண்ணா தப்புன்னு செய்யக்கூடாது. ஏன்னா கோயிலுக்குன்னு பொதுவாக வச்சுருப்பாங்க, அதில் கூட நீங்கள் பொருத்தலாம். ஆனால் இன்னொருத்தவங்க ஏற்றி வச்சுட பொறுத்தவங்க நல்லதுக்கும் ஏற்றிருப்பாங்க, கெட்டதுக்கும் ஏற்றிருப்பாங்க. செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படியோ பொருத்திட்டு வச்சுட்டார். நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்போ அமாவாசை மட்டும் இல்லை, எப்போ கோயிலுக்கு போனாலும் சரி, டீப்பட்டு கூட்டிகிட்டு போய் எந்த விளக்குனாலும் நீங்களே கைப்பட பொறுத்துக்க. இன்னொருத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் பொருத்தக்கூடாது, சரிங்களா? அது தவறு. இல்லைன்னா உள்ள சன்னதியில் குத்து விளக்கு இருக்கும், அதில் கூட நீ பொருத்தலாம். இல்லை ராகல் விளக்கு அவங்க ஏற்றிருப்பாங்க, அதில் கூட பொருத்தலாம். இன்னொருத்தவங்க ஏற்றி வச்ச விளக்கெல்லாம் பொருத்தக்கூடாது, சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். இதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. ஆம்பளைங்களாம் சரி, பொதுவாக ஆம்பளைங்கிட்ட தெரியலை, நிறைய பேர்த்துக்கு தெரியலை. அது தெரியாமல் தான் செய்கிறாங்க, தெரிஞ்சு செய்யலை. இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? நன்றி.